ஓசூரில் உதவி தொழிலாளர் ஆய்வாளரை கார் ஏற்றி கொலை செய்த வழக்கில் கல்லூரி மாணவர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டின் முன்பு இருந்த பைக்கை இடித்ததில் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலை வரை சென்றது ஏன்? 6 வயது சிறுமி உட்பட 5 பேர் மீது காரை ஏற்றிய கல்லூரி மாணவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஓசூர் அன்னை அரவிந்தர் நகரில் வசிப்பவர் சிவமூர்த்தி. இவர் ஓசூரில் உதவி தொழிலாளர் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். திங்கட்கிழமை அன்று ஓசூர் வசந்த நகர் பகுதியைச் சேர்ந்த ஆதித்யா, அவரது நண்பர்களான ஓசூர் அம்மன் நகரைச் சேர்ந்த ரித்திக்குமார் மற்றும் அச்சட்டிப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ் ஆகியோர் அன்னை அரவிந்த் நகர் பகுதியில் காரில் சென்றுள்ளனர். அப்போது கார் சிவமூர்த்தி வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த அவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உள்ளது. இதில் காரில் சென்ற ஆதித்யா, ரித்திக்குமார், ஹரிஷ் ஆகியோருக்கும் சிவமூர்த்தி குடும்பத்தாருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கட்டத்தில் கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஆதித்யா தனது காரை எடுத்து அதிவேகமாக ஓட்டிச் சென்று சிவமூர்த்தி மற்றும் அவரது மகன் கிருபாகரன், மருமகள் அம்சவேணி, 6 வயது பேத்தி ஆகியோர் மீது மோதியுள்ளார். இதில் காயமடைந்த அவர்களை மீட்டு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றனர். இதில் சிவமூர்த்தி பரிதாபமாக உயிரிழந்தார். கிருபாகரன் மற்றும் அவரது மனைவி அம்சவேணி, அவர்களது 6 வயது குழந்தை ஆகியோருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்த சம்பவம் குறித்து ஓசூர் நகர போலீசார் விசாரணை நடத்தி காரை ஓட்டிச் சென்று உதவி தொழிலாளர் ஆய்வாளரை கொலை செய்த குற்றத்திற்காக ஆதித்யா மற்றும் அவரது நண்பர்கள் ரித்திக்குமார், ஹரிஷ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கில் அவர்கள் ஓட்டிச் சென்ற காரையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட ஆதித்யா ஓசூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். அவரது நண்பர்களான ஹரிஷ் பெங்களூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டும், ரித்திக்குமார் பெங்களூருவில் உள்ள ஒரு கல்லூரியில் பிசிஏ 2ஆம் ஆண்டும் படித்து வருகின்றனர். கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கல்லூரி மாணவன் அரசியல் பிரமுகரின் மகன் என்றும் கூறப்படுகிறது. வீட்டு முன்பு நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதிவிட்டு அதை தட்டி கேட்ட நபர்கள் மீது காரை ஏற்றி கொலையும் செய்த இளைஞர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.